ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 6வது மாதமான ஆங்கில மாதத்தில் ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூன் மாதம் ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது. மிகவும் அதிரடியான முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய சம்பவங்கள் வரும். அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீக ரீதியான நாளானது வர இருக்கு. அதுதான் ஜூன் மாதத்துடைய 10ஆம் தேதி. அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசியுடைய 27ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைஞ்ச பௌர்ணமியானது வருது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய யோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமி சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். பௌர்ணமியில் சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுசாக பிரகாசமாக இருப்பார். ஆக்சுவலி நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய மனதுக்கு தெளிவு கொடுக்கக்கூடியவர் சந்திரன் தான். இந்த பௌர்ணமியில் சந்திரன் முழுசாக இருக்கும்போது பிரபஞ்சத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். அது நம்மளோட ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தான் சொல்ல போகிறேன். இப்போ சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசியில் பயணம் செய்கிறாரு. அதனால் இது ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படும். இதில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால ரிஷப பௌர்ணமி என்று அழைக்கப்படும். ஆக்சுவலி நிறைய கிரகங்கள் சேருது மாறுது அப்படிலாம் நான் சொன்னல. அதில் 2 விஷயம் இப்போ நடந்தது. ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, ரொம்ப சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரனும் குருவும் 60 டிகிரியில் சேர்ந்து பயணத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் சேர்ந்துட்டாங்க. இந்த கிரகங்கள் இந்த மாதிரி சேர்ந்து பயணம் செய்யும்போது ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வருது. இந்த பௌர்ணமி அதனால் அதிக சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது. ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு கிரகங்களால் நடக்கக்கூடிய கெட்டதுலேருந்து தப்பிப்பதற்கு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் செய்து தான் நாம் தப்பிக்கணும். அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஸோ வைகாசி பௌர்ணமி தினம் வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக இருக்கிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விடணும். அப்புறம் காலை முதல் வரைக்கும் நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். காலை முதல் வரைக்கும்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து மாலை வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து உங்கள் விருப்பத்துக்குரிய தெய்வங்களை இந்த நாளில் வழிபாடு செய்யணும். அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். அப்புறம் மாலை நேரத்தில் என்ன பண்ணணும்னா, வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்யணும். இந்த நாளில் இதை நீங்கள் செய்கிறது தாளத்திறந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் உங்களால் முடிஞ்சால் கிரிவலம் மேற்கொள்ளுங்கள். அதுவும் திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோழிங்கநல்லூர், பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு இங்கே கிரிவலம் மேற்கொள்ளுங்கள். ஒருவேளை கிரிவலம் மேற்கொள்ள முடியல, விரதம் இருக்க முடியல அப்படின்னா இந்த விஷயத்தையாவது இந்த நாளில் செய்யுங்க. எல்லா தானங்களில் விட சிறந்த தானம் அன்னதானம். அதனால் முன்னோர்கள் சொன்னதுக்கேற்ப புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் உங்களோட சக்திக்கேற்ப தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி சாதங்களை தானமாக கொடுங்க. அப்படி இது கொடுக்க முடியலையா, தண்ணீர், பழச்சாறு இந்த மாதிரியாவது தானம் வழங்குங்க. இந்த மாதிரி தானம் கொடுத்தாவே போதும். பாவ வினைகள் போக்கி புண்ணியங்கள் உண்டாகும். குழந்தைகள் வகையில் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள் குறைபாடுகள் நீங்கும். பொருளாதாரத்தில் கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கை உண்டாகும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும்.
அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மற்றது எதுவும் செய்ய முடியாட்டியும் இந்த மாதிரி தான தர்மங்களாவது செய்து புண்ணியம் பெற்றுக்கோங்க. இவ்வளோ நேரம் ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். இந்த பௌர்ணமிக்கு பிறகு மகர ராசி உத்திராட 2ஆம் பாதம், அப்புறம் திருவோணம் அவிட்ட 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட நட்சத்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. நட்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இந்த பௌர்ணமி காலகட்டத்துக்கு பிறகு வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. மன திருப்தியோடு செயலாற்றுங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி நீங்கள் பெற முடியும். ஸோ புத்தி சாதுரியத்தை நிறைய நீங்கள் கொண்டு வாங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களுடைய மதிப்பு கூடும். அதனால் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற அதிக முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு பாராட்டு கூட கிடைக்கும். உடல் சோர்வெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உற்சாகத்தோடு காணப்பட நீங்கள் தான் நிறைய இன்புட் கொடுக்கணும். அதாவது உற்சாகமாக இருக்க உங்களை நீங்களே எனர்ஜியாக வைத்துக்கணும். இந்த மாதிரி பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் இருக்கிறவங்க இருப்பீங்கள்ல, உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலைகள் தான் காணப்படும். ஆக்சுவலி புதிய ஆர்டர்கள் தொடர்பாக நிறைய அலையும்படி இருக்கும், இருந்தாலும் சாதகமாக முடியும். ஸோ பிரச்சனை இல்லை. பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். ஸோ தொழிலில் இழுபறிகள் இருந்தாலும் பணவரவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னா, அலுவலக தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்படணுமா. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் உங்களுக்கு காண முடியும். அதனால் முழு மூச்சோடு செயல்படுங்க, அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். குடும்ப ரீதியாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நீங்கள் மன வருத்தம் நீங்கிறதோடு பிள்ளைகளை நிறைய பார்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எது செய்தாலும் நிதானமாக செய்யணும், எது பேசுகிறதா இருந்தாலும் நிதானமாக பேசணும். இதை 2 நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு நன்மை தரும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு விருதுகள் நிறைய கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண தேவைகள்லாம் உங்களுக்கு பூர்த்தி ஆகும். வாகனங்கள் வாங்கி மகிழ்வது, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அமையும். மன நிம்மதி மெயினாக உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இது கிடைச்சாவே பெரிய இது கிடைச்ச மாதிரி தான். இது உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்க போகுது. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எல்லா வகையிலும் அனுகூலம் கிடைக்கும். காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடைய செய்யும். மேலிடத்திலிருந்து நிறைய நல்ல செய்தி சேரும். பணவரவு உங்களுக்கு உண்டாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், புதிய முயற்சிகளுக்கு நிறைய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பௌர்ணமிக்கு பிறகு கல்வியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அப்போ தான் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாக காணப்படணும். விளையாடும் போது மட்டும் கவனம் தேவை, அடிப்படை வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்க உத்திராட 2, 3, 4 பாதம், திருவோணம் அவிட்ட 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்பது இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பௌர்ணமிக்கு பிறகு நடந்து பலனடையட்டும். பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பௌர்ணமியில் விநாயகர் பெருமான தீபம் ஏற்றி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வணங்கணும். இதை செய்திங்கன்னா எல்லா துன்பங்களும் நீங்கும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும். ஸோ இது ஸ்பெஷல் பரிகாரம் செய்திடுங்க. இதே போல் நம்ம சேனலில் புதிய தாள்கள்லாம் வந்து போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.